என் பாஸ்ட அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருந்த அவன் கிறிஷ ஏத்துக்க தயாரா இல்ல. வீட்டுல பேசிட்டு சொல்றேன்னு போன அவன் அதோட என்ன பார்க்கவே வரல. அப்புறம் யார் துணையும் வேண்டாம் தான் இருந்தேன். ஆனா நம்ம ஊர்ல சிங்கிள் மதரா இருக்கிற பொண்ணுங்க மேல ஆம்பளைங்களுக்கு ரொம்ப சுலபத்துல இருக்க வந்துரும். கூட வாழ்றதுக்கு இல்ல, அவங்க ஆசைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அப்படித்தான் எனக்கும் நிறைய பேர் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பார்லர் வேலைக்காக போற எல்லா இடத்துலயும் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் பயத்தோட தான் நான் வெளியில போயிட்டு வருவேன். ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சது. இந்த சொசைட்டில தனியா புருஷன் இல்லாம வாழணும்னு நினைச்சா தெருவுல இருக்கிற எல்லா நாயும் என்ன விரட்டும்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். என்ன முழுசா நேசிக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் நல்ல வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சேன். அப்பதான் நான் மனோஜ் மீட் பண்ணேன். நான் லவ் பண்ண ஆள் மனோஜ் தான். எனக்கு எல்லா விதத்திலயும் பொருத்தமானவர் மனோஜ் தான் தோணுச்சு. எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது. நான் என்ன பத்தியும் கிறிஷ் பத்தியும் மனோஜ் கிட்ட சொன்னா அந்த பேங்க்ல ஓடி போன ஆள் மாதிரி எங்க மனோஜ் என்னை விட்டு ஓடி போயிடுவாரோன்னு பயந்தேன். அதனால அவர்கிட்ட எந்த உண்மையுமே சொல்லல மீனா. ஆண்டி கிட்ட சொல்லிருந்தா அவங்க என்ன ஏத்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா மீனா? கண்டிப்பா மனோஜ்க்கு என்ன கல்யாணமே பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. கல்யாண நேரத்துல இதெல்லாம் மாமா கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. அங்கிள் கிட்ட சொன்னா மட்டும் என்ன ஆயிட போது மீனா? மனோஜ் அவர் அம்மா பேச்ச மட்டும்தான் கேட்பாரு. அவங்க சொன்னாங்கன்றதுக்காக ஒரே ரூம்குள்ளேயே என்ன விட்டு பிரிஞ்சிருந்தாரு. மனோஜுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் ஆன்டிக்காக என்ன வேண்டான்னு சொல்லிருப்பாரு. இது எல்லாத்தையும் நான் மனசுல வச்சுட்டு தான் எல்லா உண்மையையும் மறைச்சு இப்ப மனோஜ் இல்லாம வாழ முடியாதுங்கிற இடத்துலதான் நான் இருக்கேன். எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய காப்பாத்திக்குதான் நான் இந்த பொய் எல்லாத்தையுமே சொன்னேன்.